வீட்டுக்குள்ள வந்து தர்ஷிகா விட்டு பொலந்து கட்டுறாரு பார்த்தீங்கன்னா ரவீந்தர் அவர்கள். இந்தமா வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். வெளியில போன பிறகு என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்ஷிதா வேற வீட்டுக்குள்ள வராங்களா, இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இவங்க டிஆர்பிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வெளியில விரட்டினாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மிட்வீக் எவிக்ஷன் வேற வைக்க போறாங்க. ஏன்னா வந்து பணப்பெட்டி இல்லை அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. ரீயூனியன் சொல்லிட்டு 24 பேரை உள்ள போட்டு முதல்ல இருந்து ஷோ ஆரம்பிச்சு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் தேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. தர்ஷிகா வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன், தர்ஷுக்கு வந்து விஷயம் ஏன் அவ்வளோ பிடிக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, இதை தாண்டி வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லணும்னா விஜய் விஷால் எங்கேயுமே வந்து ஸ்பேஸ் கொடுத்தான். ஆனால் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கேயுமே சொல்லவே இல்லை. உங்களோட இதை வந்து நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் இந்த அம்மா தான் போயிட்டு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஏன் பிடிக்குதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், ஒன்னா சுத்துறதா இருக்கட்டும், சாப்பாடு ஊட்டுறதா இருக்கட்டும், கொன்றுவனே சாப்பிட்டே தேணும்னு சொல்லிட்டு வலிஞ்சிட்டு தெரிஞ்சது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு ஒரு மாதிரி உருட்டி விட்டுருச்சு. வீட்டுக்குள்ளே இருந்தவே வந்த புதுசாக இருந்தமா என்ன சொன்னாங்க, அவனை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், அவன் என்னோட தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தம்பி உறவை பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்தி விட்டு இந்த அம்மா வெளியில் போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே இப்போ வராங்க. வந்துட்டு வந்து அவனுக்கு எனக்கு உள்ள ஒரு விஷயம், சென்சிட்டிவ் விஷயம், இதை வந்து நானும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே எல்லாத்துக்குமே கை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கவின் இருப்பாப்புல இல்லை அப்படி ஓரமாக நின்றுட்டு இருப்பாப்புல. 3 பேர் வந்து அந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா டயத்தில் வந்து பேசிகிட்டு இருப்பாப்புல. அதே மாதிரி வந்து விஜய் விஷாலும் ட்ரை பண்ணாப்புல. ஏன்னா கொஞ்சம் வந்து அவருக்கு இதாகிடுச்சு, பெண்கள் மட்டும் வெளியில் போயிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காப்புல. தர்ஷிகா உள்ள வந்து கை கொடுத்து பேசிட்டு இது பண்றாங்க. ஆனா ரவீந்தர் வீட்டுக்குள்ள வந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த லவ் கண்டென்ட்டை போட்டு உடச்சு செஞ்சு விட்டு போயிட்டாங்க. ராம்போ வாணின்னு, கத்திஜாவா, இங்கிட்ட வந்து கண்மணியா அப்படின்னு சொல்லிட்டு சுனிதால இருந்து எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஆனா வந்து ரவீந்தர் வந்து எதுவுமே சொல்லாம இருந்தாரு. இந்த அம்மா உள்ள வந்தானே செஞ்சே ஆகணும்னு பாத்தீங்கன்னா செஞ்சு விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது எந்த லெவல்ல போகுது அப்படின்னு சொல்ல லைவ்ல இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா வரவே இல்லை, தர்ஷிகா வரவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தர்ஷிகா அன்ஷிதாவும் உள்ள வரதா கேள்விப்பட்டாங்க. ஜெஃப்ரி அண்ட் நான் சத்யா கண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா என்ன பண்றாங்க, ஏன்னா அவங்க கண்டிப்பா பார்த்துருப்பாங்க அர்ணவ் பேசுறதெல்லாம் வேற லெவல்ல சம்பவமா இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இவ்வளவு நாள் 98 நாள் வந்து டிஆர்பியே கிடையாது. நேற்று பார்த்தீங்கன்னா தீபக் போனது வந்து வேற லெவலில் சென்டாப், ஆல்வேஸ் த லயன் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டாப் பண்ணிவிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க டிஆர்பிக்காக பார்த்தீங்கன்னா அன்ஷிதா உள்ள விட்டு சத்யா அண்ட் ஜெஃப்ரி எல்லாம் உள்ள விடுவாங்க. இந்த வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குதூகலமாக தான் இருக்கும். இந்த வாரம் வந்து எல்லாருமே நாமினேட் ஆக போகிறாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், கடைசி வாரம் அப்படின்றதுனால. ஃபர்ஸ்ட் பொசிஷனில் கண்டிப்பாக முத்துக்குமரன் இருப்பாங்க, அப்புறமேட்டு சௌந்தர்யா இருப்பாங்க, அப்புறமேட்டு ஜாக்லின், அப்புறமேட்டு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ரயானுக்கும் பவித்ரா அண்டு விஜய் விஷால் இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அடிப்படையில் வந்து ஓட்டுக்கள் கம்மியாக தான் விழும். இவங்க 3 பேர்த்துல யாராச்சும் ஒரு ஆளை தான் வெளியேற்றணும். இன்னமும் பவித்ரா அவங்க காப்பாற்றுறாங்க அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ணவே முடியாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் அவங்க காப்பாற்றுறாங்க. தர்ஷிகா அன்ஷிதா உள்ள வந்து என்ன மாதிரி கிழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.